துஷ்யந்தன்னு ஒரு ராஜா. அவர் வந்து வேட்டைக்கு வராரு. வேட்டைக்கு வந்த இடத்துல அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சு போய் காந்தர்வ மனம் பண்ணிக்கிறாங்க. அவங்க காந்தர்வ மனம்ங்கிறது அவங்க 2 பேர் மட்டுமே பேசி பழகி பிடிச்சி யாரோட, அதாவது 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக அப்படின்னு சொல்லி சாட்சி இருப்பாங்க தேவர்கள், ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனம், அது வந்து காந்தர்வ மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அந்த துஷ்யந்தன் வந்து அவங்களுக்கு ஒரு மோதிரம் கொடுத்துட்டு, நீ எப்போ நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு சகுந்தலைக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாயையும் சேயும் அப்பா கிட்ட அந்த குழந்தைய சேர்க்காமல் இருக்கிறது தப்பு, அதனால் வாமா நம்ம போய் உன்னை நாங்களே கொண்டு போய், அவர் ராஜா எவ்வளவோ கடும் வேலைகள் இருக்கும், அதனால் உன்னை நாங்களே கொண்டு போய் விடுறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்போ துஷ்யந்தனுக்கு இந்த அம்மாவை சுத்தமாக மறந்துடுச்சு.